ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நம்ம நருட்டோ எபிசோடு 177 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்க்கோடையுமே கனெக்ட் ஆகாது, ஜஸ்ட் அ ஃபில்லர் எபிசோட். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நருட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக வருவான். அவனால் சுத்தமாகவே முடியாது. எக்ஸாக்டாக ஒரு ஷினோபி செய்ய வேண்டிய வேலை விட்டு போட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் செய்ய வேண்டிய வேலை கொடுத்து தாட்டி விட்டுருப்பாங்க. அதுவும் சிங்கிள் மேன் மிஷினாக தான் போயிருப்பான். தூரத்தில் புகைய வரும். ஆடாடே ஹாட் ஸ்ப்ரிங்டா, சீக்கிரம் போகணுன்ட்டு வேகமாக ஓடுவான். அவனை தாண்டிட்டு ஒருத்த வேகமாக போவான். யாரான்னு பார்த்தா அவன் மேலே இல்லை நிறைய கல் விழுகும். அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவனை காப்பாத்துவான் நருட்டோ. காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் டெலிவரி நிஞ்சா அப்படின்னு சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல அந்த பர்சனோட கேப் இருக்கு இல்லையா, சோ அதுல இருக்க நம்பர் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ளீஸ் மிஸ்டர் போஸ்ட்மேன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டெலிவரி நிஞ்சா கொண்டு வந்த எல்லா பேப்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைப்பாரு. இந்த பாயிண்ட்ல டெலிவரி நிஞ்சானா அவனுக்கு சுத்தமாகவே புரியாது நருட்டோக்கு. அதனால அது என்னன்னு சொல்லி கேட்பான். ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸை லைஃபை ரிஸ்க் பண்ணி நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். அது என்ன எங்களுக்கு நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பார்சல் நாங்கள் கரெக்டாக சேர்த்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். ஓ போஸ்ட்மேன் மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்பான். டேய் போஸ்ட்மேன் வந்து டெலிவரி பண்ணுவாங்க அவ்வளோதான், நாங்கள் எங்களோட லைஃபை ரிஸ்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா நீங்கள் லைஃபை ரிஸ்க் பண்ணுற போஸ்ட்மேன் இல்லையா அப்படின்பா. இதுக்கப்புறமா அந்த டெலிவரி நிஞ்சா பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுட்டு போவான். உன் பேர் என்னன்னு கேட்டா என் பேரு 596-03 அப்படின்பா. இதுக்கப்புறமா நருட்டோ பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்க்கு போற வழியில ஒரு வாய்ஸ் வந்து அவனுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும். யாரான்னு பார்த்தா ஜிராயாவா இருப்பாரு. பெர்விசேஜ்னு கூப்பிடுவான். எவன்டா அவன் பெர்விசேஜ்ங்கிறவன்ட்டு திரும்பி பார்த்தா நருட்டோவா இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனியா கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. நருட்டோக்குள்ள செம காண்டா இருக்கும். இவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குன்னா எனக்கு எப்போ வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம்ல, ஏதோ இம்பார்ட்டன்ட் மிஷின்லாம் சொன்னீங்க, இப்பவே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்பா. ஜிராயா பாத்தீங்கன்னா அவரோட ரிசர்ச் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. மேக் அவுட் வயலன்ஸ்ங்கிற ஒரு புக் இருக்கு இல்லையா, அதோட ஃபைனல் வால்யூமை வந்து ரைட் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஆல்மோஸ்டா முடிய போகுதுன்னு சொல்லுவாரு. இம்பார்ட்டன்ட் மிஷின் அது இதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்பா. நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்டான மிஷின்ல தாண்டா இருக்கேன் அப்படின்பாரு. அப்படி என்னன்னு சொல்லி கேட்டா, நாளானைக்கு அக்காட்சுகி ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒரு மெம்பர் வந்து இங்க வரப்போறதா எனக்கு ஒரு இன்ஃபோ கிடைச்சது. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ற நேரத்தை ஏன் வந்து சும்மா இருக்காட்டி இந்த புக்கை ரைட் பண்ணலாமேன்ட்டு என்னோட இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்டா அப்படின்பாரு. அப்படின்னா 2 நாள் ஃப்ரீ இருக்குல்ல, எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்பா. நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்குள்ள நான் வந்து இந்த ஒரு புக்கை கம்ப்ளீட்டா ரைட் பண்ணி என் பப்ளிஷருக்கு சென்ட் பண்றதா சொல்லியிருக்கேன்டா அப்படின்பாரு. நருட்டோ திரும்ப ட்ரைனிங்கை பத்தியே தான் கேட்டிருப்பான். இந்த புக்கை நான் சீக்கிரமா எழுதி முடிச்சிட்டேன்னா உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லுவார் ஜிராயா. அதுக்கப்புறம் தான் ஹாப்பி ஆவான். புக்கு எழுதுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நருட்டோ முதுகு பிடிச்சி விட்றான்னு சொல்றது, டீ வச்சு கொடுறான்னு சொல்றதுன்னு பயங்கர டார்ச்சர் பண்ணுவாரு. டீ சூடா இருக்கும், அதை துப்பிட்டு எனக்கு எழுத நினைச்சதும் மறந்து போச்சுடா அப்படின்ட்டு நான் சீக்கிரம் போய் குளிக்கணும் அப்படின்பாரு. பாத்தீங்கன்னா தலைவனோட ரிசர்ச் ஒர்க் தான் பார்ப்பாரு. நருட்டோக்கு ரைட் சைடில் இருக்கிற 2 பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஃபேங்குக்கு போக வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டை வந்து ஒரு டெலிவரி நிஞ்சா வந்து கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஜிராயாவை பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகும் அந்த இடத்துல. ஜிராயா பாத்தீங்கன்னா அழகிகளை தேடி வந்த கிளவிகளா இருக்குன்ட்டு திரும்பிடுவாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா நருட்டோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாரு. நருட்டோவும் பாத்தீங்கன்னா ஹாரம் ஜுட்சு, ஸ்டீம் பாத் ஹாரம் வெர்ஷன்ங்கிற அவனோட ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். ஜிராயா டோட்டலா காலி ஆயிருவாரு. அவர் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருவான் நருட்டோ அவர் என்னதான் எழுதியிருக்காருன்னு அந்த பேப்பரை போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு வேர்டும் கூட இருக்காது. இந்த பாயிண்ட்ல தலைவனோட சிரிப்பே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நருட்டோ ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருப்பான். அதை பாத்தீங்கன்னா போஸ்ட்ல போடுறதுக்கு போவான். அந்த லேண்ட் ஆஃப் ஃபேங்க்ஸுக்கு போக வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்களே, அந்த பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா டெலிவரி நிஞ்சா கூட இருக்கும் போது நருட்டோ அவங்க மேல தட்டி விட்டு விழுந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கலந்துரும். இந்த 596-03ங்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நருட்டோ ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதனால பாத்தீங்கன்னா டே நருட்டோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதை எனக்காக டெலிவரி பண்ணிடுறீங்களான்னு சொல்லி கேட்கும் போது நான் டோட்டலாவே வேற ஒரு டைரக்ஷன்ல போறேன்னு சொல்லுவாரு. நருட்டோ ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துக்கு இன்னொரு டெலிவரி நிஞ்சா வருவான். அவங்ககிட்ட கொடுத்துடலான்னு சொல்லுவாரு. இது என்ன ஷேடோக்குள்ள நான் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல அவன் வந்து 463-72 அப்படின்பாரு. இந்த ஒரு லெட்டருக்கான அட்ரஸ் பாத்தீங்கன்னா அவனோட ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் வரும். அதனால நீ கொண்டு போடான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நருட்டோ ஜிராயாவை எழுப்பி விட்டு பாத்தீங்கன்னா இது ட்ரைனிங்கான நேரம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நான் இன்னும் என்னோட மேனுஸ்கிரிப்டே முடிக்கலடா அப்படின்பாரு. அதை பத்தில ஒரி பண்ணாதீங்க, நானே எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரியான ரைட்டிங்ஸை மட்டும் பார்த்தாங்கன்னா என்னோட ரைட்டிங் கேரியருக்கே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரிடா அப்படின்பாரு. யாருக்கிட்ட கொடுத்தா எப்படி கொடுத்தேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு டெலிவரி நிஞ்சா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். பயங்கர காண்டாவாப்ல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு வேற நின்று தொலைய மாட்டானுங்களே அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா ஜிராயா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெலிவரி நிஞ்சாவை சேஸ் பண்ணி போவாரு. இந்த பாயிண்ட்ல இந்த ரூட் தான் டைரக்டா அங்கே கனெக்ட் ஆகும், அதனால இந்த வழியாக தான் போவான் அப்படின்பாரு. அதாவது மைண்ட்குள்ள திங்க் பண்ணுவாரு. அதுன்னு மட்டும் இல்லாம இந்த
டெலிவரி நிஞ்சாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவுமே ஸ்பீடா இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்டா போயிருவாங்க எந்த டெஸ்டினேஷனும் அங்க. இதே வந்து ஸ்லோன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நருட்டோ வந்துட்டு இன்னும் ஸ்லோவா போலாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதையும் ட்ரைனிங் நினைச்சு கம்முன்னு சீக்கிரமா வாடா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு வேகமா வருவான். போய் பார்த்தா இந்த பசில் ஒர்க் மாதிரியான பில்டிங்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல எப்படி அவனை கண்டுபிடிக்கான்னு யோசிக்கும் போது ஹினாட்டா இல்ல நெஜி இங்க இருந்தா நமக்கு கொஞ்சம் ஹேண்டியா இருந்திருக்கும், அவங்களோட பியாக்குகான யூஸ் பண்ணி அவனை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நருட்டோ. அதே தான் அப்படின்ட்டு ஜிராயா பாத்தீங்கன்னா அவரோட ரசகான யூஸ் பண்ணி எல்லா பில்டிங்லயும் ஓட்ட போட்டு இருப்பாரு. இந்த சீன் உண்மையாவே செம ஃபன்னா இருக்கும். அதுல ஒரு புள்ள குளிச்சுட்டு இருக்கும். நருட்டோ சாரி கேட்பான். தலைவன் பாக்குற பார்வையே வினோதமா இருக்கும். ஜிராயா டேய் இங்கேயே ஆரம்பிச்சிடாதீங்க பாஸ், வாங்க போலாம் அப்படின்பா. அந்த டெலிவரி நிஞ்சாவை பார்த்த உடனே ஜிராயா சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நருட்டோ பின்னாடியே போவான். ஜிராயா வந்து எவ்வளவோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இந்த டெலிவரி நிஞ்சா பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு தீஃப்னு தான் திங்க் பண்ணுவான். இது என்னோட வாழ்க்கையை சம்மந்தப்பட்டதுல என்னோட ரைட்டிங் கேரியரே முடிஞ்சுடான்னு சொல்லுவாரு. அதை பத்தில எனக்கு கவலை இல்லை, நான் வந்து என்னோட டெஸ்டினேஷன்ல இந்த பார்சலை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவான். அப்ப எனக்கு வேற வழி இல்லைன்ட்டு ஜிராயா பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி அப்பியர் ஆகி அட்டாக் பண்ணிடுவாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா இது வந்து அந்த மேனுஸ்கிரிப்டாவே இருக்காது, இது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்டா இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும்னா லேண்ட் ஆஃப் கிளாஸ்ல இருந்து லேண்ட் ஆஃப் ஃபேங்ஸ்ல இருக்க ஃபியூடல் லார்டுக்கு போக வேண்டிய ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட். ஒருவேளை மாறி இருக்குமோ அப்படிமா நருட்டோ இந்த இடத்துல. எக்ஸாக்டா சொல்லணும்னா லேண்ட் ஆஃப் ஃபேங்ஸுக்கும் லேண்ட் ஆஃப் கிளாஸுக்கும் பாத்தீங்கன்னா வார் நடக்கிற சிச்சுவேஷனா இருக்கும். வார் வேண்டாம், நம்ம சமாதானமா போய்க்கலாம், பீஸ் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்ரெட் டாக்குமெண்டேஷன் தான். அந்த வகையில பீஸ் நல்லதுதானே அப்படின்பா நருட்டோ. டே அந்த ஃபியூடல் லார்டுக்கு இந்த டாக்குமெண்ட் போனாதான்டா பீஸ்ஃபுல்லா இருப்பானுங்க, வார் நடக்காது, என்னோட மேனுஸ்கிரிப்ட் போச்சுன்னா எச்சா வார் தாண்டா வரும் அப்படின்னு பாரு ஜிராயா. ஐயோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். நம்ம சீக்கிரமா லேண்ட் ஆஃப் ஃபேங்ஸுக்கு போய் அந்த ஒரு டெலிவரியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்பாரு. ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி நிஞ்சா 46372 இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். எக்ஸாக்டா அவங்களோட அடுத்த டார்கெட் 59603 தான் இருக்குன்னு சொல்லியுமே மெசேஜ் கொடுத்துருவான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த டெலிவரி நிஞ்சாஸ்குள்ள பேசிக்குவாங்க. இந்த பாயிண்ட்ல நம்ம சி ரூட் எடுத்தோம்னா தான் சீக்கிரமா போக முடியும்ட்டு ஜிராயா நருட்டோ போவாங்க. ஒரே ஆள்னால வந்து போட்டை ஓட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால பிளேஸை ஸ்விட்ச் பண்ணலாமான்னு கேட்கும்போது நீ தாண்டா ஓட்டணும் அப்படின்பாரு ஜிராயா. ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டா இதையும் ஒரு ட்ரைனிங்னு கன்சிடர் பண்ணிக்கடா அப்படின்பாரு. ஐயோ அப்படின்ட்டே தான் ஓட்டுவான். இந்த டெலிவரி நிஞ்சாஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்திருக்கும். நருட்டோவோட துடுப்பை பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவானுங்க. இதுக்கப்புறம் எப்படி ஓட்ட முடியும்? ஜிராயா இருந்துட்டு நருட்டோ கிட்ட என் கூட பிளேஸை ஸ்விட்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசகான யூஸ் பண்ணி தான் மூவ் பண்ணுவாரு. என்னங்க இவ்வளவு நல்ல ஜுட்ஸு போய் இவ்வளவு சீப் ட்ரிக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்பா நருட்டோ. டேய் வார தடுக்கணும்னா எது வேணாம் பண்ணலாம்டா அப்படின்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ கூட பிளேஸை ஸ்விட்ச் பண்ணிக்குவாரு. நருட்டோ பாத்தீங்கன்னா அவனோட ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி ரசகான யூஸ் பண்ணுவான். சீக்கிரமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு போட்டை ரீச் பண்ணிடுவாங்க. அந்த டெலிவரி நிஞ்சா கிட்ட பாத்தீங்கன்னா ஜிராயாவும் சரி நருட்டோவும் சரி எவ்வளவோ சொல்லி கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா ரூல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவான். லேண்ட் ஆஃப் ஃபேங்ஸையுமே பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவாங்க. இந்த டெலிவரி நிஞ்சாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. ஏகப்பட்ட பேர் வந்து இவனை சுத்தி நிக்கும் போது இது யாருன்னே தெரியாது. ஜிராயா இருந்துட்டு நம்ம இப்ப யாரை தாண்டா பிடிக்கணும் அப்படின்னு நருட்டோ கிட்ட கேட்கும் போது நருட்டோ ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு 596-03 அப்படிங்கிறது சொல்லுவான். அவனையும் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவனை சேஸ் பண்ணி போவாங்க. ஜிராயா வந்துட்டு நான் மற்ற ஆளுகளை பாத்துக்கிறேன், நீ சீக்கிரம் போய் அந்த மேனுஸ்கிரிப்டை மட்டும் மாத்திரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. நருட்டோவும் அவனுக்கு முன்னாடி அப்பியர் ஆயிடுவான். நருட்டோ எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இதுக்கப்புறம் என்னோட ஜுட்ஸு மூலமா அதை வாங்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரம் ஜுட்ஸு ரிவர்ஸ் சைடு மேட் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜுட்ஸுவை பண்ணுவான். இதுக்கு அந்த டெலிவரி நிஞ்சாஸ்லாம் விழுந்தாங்க கூட பரவாயில்லைங்க, ஜிராயாவே பறந்து போயிடுவாரு. இந்த பாயிண்ட்ல கூட பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி நிஞ்சாங்கிறவன் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருப்பான். என்ன ப்ராப்ளம் வந்தா செய்யடா நான் அதை டெலிவரி பண்ணியே தீர்வேன்டா அப்படின்பான். எப்படியோ கடைசியா கொண்டு போய் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட டெலிவரி பண்ணிடுவான். நருட்டோ இவனோட டிட்டர்மினேஷனை பாராட்டுவான். இந்த லெட்டர் வந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஃபியூடல் லார்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜிராயா பார்த்துட்டு இருப்பாரு. முடிஞ்சு போ அப்படின்பாரு. அப்ப வார் ஸ்டார்ட் ஆயிருமான்ட்டு நருட்டோ அதை வாங்கி பார்த்தா லேண்ட் ஆஃப் ஃபேங்ஸோட ஃபியூடல் லார்ட் பாத்தீங்கன்னா இந்த மேக் அவுட் சீரிஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேன்னே சொல்லலாம். அந்த வகையில அடுத்த புக் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, அதுக்கு எல்லாமே கியூரியஸா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு சீரிஸ் நம்ம பாக்குறோம்னா அதோட அடுத்த விஷயம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு எப்பவுமே ஒரு கியூரியஸ் இருக்கும். அந்த வகையில அந்த ஒரு விஷயத்தை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற பர்சனை நமக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரே வேணாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாரு. நருட்டோ வந்துட்டு அப்படின்னா வார் இல்லையா அப்படின்பா. ஜிராயாக்கு அவரோட ரெப்புடேஷன் வந்து சுத்தமா போயிருங்கிற பயம்தான் இருக்கும். ஏன்னா நருட்டோ பார்த்த வேலை இல்லையா. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நருட்டோ அவனோட பெட்ல இருந்து எந்திரிப்பான். இன்னைக்கு தான் அகாட்சுகி ஆர்கனைசேஷனோட மெம்பர்ல ஒருத்தங்க விசிட் பண்ண போறான் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து சாஸ்கே பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலான்ட்டு ஹாப்பியா இருப்பான். ஜிராயா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. மேக்ஸிமம் இந்த ஒரு விஷயத்த நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நருட்டோ செம டென்ஷன் ஆயிட்டு அந்த பேப்பரை குப்பை தொட்டில வீசிடுவான். இதுக்கப்புறமா ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சுட்டு இருப்பான். சரி இதை ஒரு நல்ல ட்ரைனிங்னு எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்பா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.